السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹுடைய மாதமான புனித மாதம் முஹர்ரம் என்கிற இந்த மாதத்தில் ஆஷுரா என்கிற நோன்பை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிமுறைப்படுத்தி இருக்கிறது. இந்த ஆஷுரா தினத்தினுடைய வரலாற்று பின்னணி என்ன என்பதை ஒரு சில நபிமொழிகள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் தான் நபி ஆவதற்கு முன்பு இருந்தே முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் நோன்பு நோற்பது என்பது மக்கா குறைஷிகளிடத்தில், மக்கா காஃபிர்களிடத்தில் ஒரு வழிமுறையாக பார்க்கப்பட்டதை நம்மால் ஹதீஸ்களிலே காண முடிகிறது. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அறியாமை காலத்தினுடைய மக்களான மக்கா காஃபிர்கள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளில் நோன்பு நோக்கக்கூடிய இடத்தில் இருந்தார்கள். அவர்கள் ஏன் அந்த நாளில் நோன்பு நோக்கிறார்கள் என்றால், புனித காபாவினுடைய திரைசீலை வருடத்திற்கு ஒரு நாள் மாற்றப்படும். அது குறிப்பாக முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் மாற்றப்படும். இந்த காபா கருப்பு கட்டடம் என்று நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம். அந்த கட்டடம் சாதாரண ஒரு கட்டடம், அதுக்கு கருப்பு கலர்ல துணி போர்த்தப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த துணிகள் மாற்றப்படுவது அரபுகள்கிட்ட இருந்த ஒரு வழக்கம். அந்த வழக்கம் இந்த வருஷம் வரைக்கும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த வருடம் கூட முஹர்ரம் மாதத்தில் அந்த காபாவினுடைய திரைசீலை மாற்றப்பட்ட தகவலை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இது அரபுகளுடைய பண்பாடுகளில் உள்ள ஒரு காரியம். இது அன்றைய காலங்களில் அவர்கள் இந்த குறிப்பிட்ட 10ஆம் நாளில் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த 13 ஆண்டு கால நுபுவத்தினுடைய காலகட்டத்தில் எந்த ஒரு வழிபாடுகளுமே முழுமைப்படுத்தப்பட்ட நிலையில் இல்லை. தொழுகையாகட்டும், நோன்பாகட்டும், ஜக்காத், ஹஜ்ஜாகட்டும், எந்த வழிபாட்டை எடுத்தாலும் சரி, அது முழுமைப்படுத்தப்பட்ட இடம் மதீனாவினுடைய நகரம்தான். தொழுகை அல்லாஹ் தெல்ல தெளிவாக அதை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதலை செய்கிறான். நோன்பை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அப்ப மக்காவில் இருக்கும் பொழுது ரமலான் கால நோன்பு என்று இல்லாமல் முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த குறிப்பிட்ட இந்த 10ஆம் நாள் வைக்கப்படுகிற அறியாமை கால மக்களினுடைய நோன்பைத்தான் அல்லாஹ் இந்த முஸ்லிமான மக்களுக்கு 13 ஆண்டு கால கடமையாக ஆக்கிறான். அப்ப அந்த நேரம் வரைக்கும் அவங்களுக்கு ரமலானை பற்றியோ, நோன்பை பற்றியோ, ரமலான் கால ஈத்திகாஃபை பற்றியோ, லைலத்துல் கத்ரை பற்றியோ எந்த ஒரு ஞானமும் அவர்களுக்கு கிடையாது. அப்ப இது ஃபர்லான நோன்பாக 13 ஆண்டு காலமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் மதீனா நகரத்திற்கு சென்ற பிறகு ரமலான் நோன்பை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தும் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹீத மின்கும் அஷ்-ஷஹர் ஃபல்யஸ்முஹு. ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. அது நேர்வழி காட்டக்கூடியது, தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கக்கூடியது, நன்மை தீமையை பிரித்தறியக்கூடியது. எனவே உங்களில் அந்த மாதத்தை அடையக்கூடியவர் நோன்பு நோக்கட்டும் என்ற திருமறை குர்ஆனினுடைய வசனம் வந்த பிறகு ஆஷுரா தினத்தில் வைக்கப்பட்ட அந்த முஹர்ரம் 10ஆம் நாளினுடைய நோன்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பினால் வைக்கலாம், விரும்பியவர்கள் விட்டுவிடலாம் என்ற சுய விருப்பத்திற்குரிய ஒரு நோன்பாக இஸ்லாம் மாற்றி விடுகிறது. பிறகு ரசூலுல்லாஹ் யாரையுமே அந்த நோன்பு குறித்து கட்டளையிடவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜை ஹிஜ்ரி 10வது ஆண்டு இறுதி மாதம் அந்த ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஊர் திரும்புகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு ஏறத்தாழ அந்த ஆண்டிலேயே தன்னுடைய மரணம் நெருங்கி இருப்பதை உணர்ந்த பல நிகழ்வுகளை நம்ம பார்க்க முடியும். அதற்கு அந்த துல்ஹஜ் மாதத்திற்கு அடுத்த மாதம் முஹர்ரம் மாதம், ஹிஜ்ரி 11வது வருடம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய வருடத்தின் அந்த மாதத்தினுடைய பிறை 10 யூத சமுதாயத்தை சார்ந்த சில மக்கள் நோன்பு நோக்கக்கூடிய நிலையை ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. அப்ப பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்க இந்த நாள்ல ஏன் நோன்பு வைக்கிறீங்க? ஏனென்றால் நபியினுடைய வழக்கத்தை நீங்க ஹதீஸ்ல பார்க்கலாம். எது குறித்து குர்ஆன் ஹதீஸ் பேசவில்லையோ, மார்க்க வகை செய்தி பேசவில்லையோ, அதை தவிர அந்த பேசாத விஷயங்களை தவிர
பேசாத விஷயங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யூத சமுதாயத்திற்கு நிறைய விஷயத்துல ஒப்பாக நடப்பாங்க. இது அல்லாஹ் பேசல அப்படின்னா அதுல எதை எடுப்பாங்க ரசூலுல்லாஹ்? யூதர்கள் எந்த கலாச்சாரத்தை எடுத்தாங்களோ அதை ரசூலுல்லாஹ் எடுத்துக்குவாங்க. எதுல யூத கலாச்சாரம் எடுக்க மாட்டாங்கன்னா அல்லாஹ் தடுத்ததை எடுக்க மாட்டாங்க. இதுல அல்லாஹ் தடுத்துட்டான், மீசையை கத்தரியுங்கள், தாடியை வளர விடுங்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், நெருப்பு வணங்கிகளுக்கு மாறு செய்யுங்கிறது மார்க்க சட்டம். அப்படி மார்க்க சட்டம் வராத வரைக்கும் ரசூல் என்ன பண்ணுவாங்க? வேதவாசிகள் என்ன செய்யறாங்கிறத அதுக்கு ஏற்றவாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை இருந்தது. அது தலை சீவர வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய செயலை நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஏன் நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு இறை தூதர் தீர்க்கதரிசி உருவாகி பெரும் கொடிய செயல்களுக்கு மத்தியில் ஆட்பட்டு கிடந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை மீட்டெடுக்க வந்த மீட்பராக வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்ட நாள் இந்த நாள். எங்கள் மீது வன்முறை வெறியாட்டத்தை ஆடிய ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள் இந்த நாள். அதனால் நாங்கள் இந்த நாளை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு வைக்கிறோம்ங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இவர்களை விட மூசாவுக்கு மிக அதிக நெருக்கம் நாம தான். எனவே இன்னைக்கு யாரெல்லாம் பகல்ல நடக்குது, ஆஷுரா தினத்துல பகல்ல நடக்குது, நோன்பு வைக்கணும் சுபுக்கு முன்னாடி முடிவு எடுக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரெல்லாம் இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கீங்களோ சாப்பிடல அப்படியே நோன்பா இருங்கன்ட்டாங்க. மகரிப் வரைக்கும் நோன்பை முடிவுபடுத்திருங்க. அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தாக இருந்தால் பிறை 9 நோன்பு வைப்பேன், இவர்களுக்கு மாறு செய்வேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் ஹயாத்தி இல்லை. இந்த முஹர்ரம் மாசம் முடியுது, சஃபர்ல ரசூலுல்லாஹ்க்கு நோய்வாய்ப்படுறாங்க. அடுத்த மாசம் அதுக்கடுத்த ரபியுல் அவ்வல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார்கள் என்பதை ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. இப்ப ஆஷுராவுடைய நோன்பு அதனுடைய பரிணாமம் எங்கெல்லாம் வருதுன்னு கேட்டா, முதலில் அறியாமை கால மக்கள்கிட்ட இருந்தது. காரணம், காபாவுடைய திரைசீலை மாற்றப்பட்டதால் வைத்தார்கள். பிறகு அல்லாஹ் 13 ஆண்டு காலம் இதை ஃபர்லான நோன்பாக ஆக்குகிறான். மதீனா வந்த பிறகு ரமலான் நோன்பு கடமையானவுடன் இந்த நோன்பு விரும்பியவர்கள் வைக்கலாம், யாரையும் தடுக்கலாம் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோன்பாக அது மாறியது. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ஆண்டில் இந்த நோன்பை வைப்பதற்கு நபி அவர்கள் ஆர்வம் ஊட்டுவதோடு, இந்த நோன்பு ஒரு நோன்பு இல்ல, இதுவரைக்கும் வச்சதெல்லாம் எல்லா இடத்துலயும் ஒரு நோன்பு தான். அன்றைக்கு அறியாமை கால மக்களும் ஒரு நோன்பு தான் வச்சாங்க. ரசூலுல்லாஹ் 13 வருஷம் வச்சது ஒரு நோன்பு தான். பிறகு அது அனுமதிக்கப்பட்டது, அது ஒரு நோன்பு தான். ஆனா ரசூலுல்லாஹ் இந்த வருஷம் சொல்றாங்க, இறுதி ஆண்டில் சொல்றாங்க, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் பிறகு 9, 10 நான் நோன்பு வைப்பேன் என்று சொல்லி ஆஷுராவுடைய நோன்பை 2 நோன்பாக நபி அவர்கள் காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ் இதுக்கு ஏராளமான சிறப்பு சொல்லி இருக்கிறாங்க. அன் சகுமி யௌமி ஆஷுரா, ஆஷுராவுடைய நோன்பை குறித்து நபியிடத்தில் கேட்கும் போது யுகஃபிரு சனத்தல் மாதியா, கடந்த ஓராண்டினுடைய பாவங்கள் அதற்கு மன்னிக்கப்படுகிறது என்றார்கள். ஃபர்லான தொழுகை தான் அல்லாஹ்வுக்கு மிக பிரியத்திற்குரிய தொழுகை. அதற்கு அடுத்த சிறந்த தொழுகை தஹஜ்ஜத். ஃபர்லான நோன்பு தான் அல்லாஹ்வுக்கு பிரியத்திற்குரிய நோன்பு. அதற்கு அடுத்த இறைவனுக்கு மிக நேசத்திற்குரிய விருப்பத்திற்குரிய நோன்பு என்றால் முஹர்ரம் மாதம் வைக்கப்படுகிற நோன்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இப்ப இந்த ஆஷுராவுடைய நோன்பில் சில கருத்து வேறுபாடுகள் மக்கள் மத்தியில் இருக்கிறது. என்னெல்லாம் முக்கியமான கருத்து வேறுபாடு என்றால், ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உண்மையிலே யார் நெருக்கம்? யூதர்கள் நெருக்கமா, ரசூலுல்லாஹ் நெருக்கமா என்று பார்த்தால் மரபணு ரீதியாக யூதர்கள் தான் மூசா நபிக்கு நெருக்கம், அதுல மாற்றமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், நாமெல்லாம் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம். ஆனால் இனத்தால் பிறப்பால் தமிழர்கள், தமிழ் பேசக்கூடிய மக்கள் நாம. இந்த இஸ்லாம்ங்கிறது ஒரு மார்க்கம், அது ஒரு கொள்கை, ஒரு வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோங்கிறனால நம்ம அரபியர்களா மாற மாட்டோம். அரபியர்கள் அவன் அரபி. அப்படி அரபுகளாக இருந்து அவன் காஃபிராவே இருந்தாலும் அரபு தான். அவன் அரபுங்கிற நிலையிலிருந்து மாறிடுவான். இல்ல நீ அரபு கிடையாது, நீ காஃபிராயிட்ட. அவன் காஃபிரா இருந்தாலும் முஸ்லிமா இருந்தாலும் அவன் அரபி தான். நம்ம காஃபிரா இருந்தாலும் முஸ்லிமா இருந்தாலும் நம்ம தமிழன் தான். இந்த இஸ்லாம்ங்கிறது ஒரு வாழ்க்கை வழித்திட்டமாக ஏற்றிருக்கிறோம். அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாம் என்கிற கொள்கையில் இருந்தாலும், யூதர்கள் குஃப்ர் என்கிற கொள்கையில் இருந்தாலும், இவர்கள் அனைவருமே பனு இஸ்ராயில் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆனா ரசூலுல்லாஹ் பனு இஸ்மாயில் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பிள்ளைகள் 2 வெவ்வேறு விதமான இனங்களை குறிக்கக்கூடியது. அப்ப அவங்க வேற இனம், இவங்க வேற இனம். மரபணு ரீதியாக இரத்த தொடர்பு ரீதியா பார்த்தால் யூதர்களுக்கு அதிக நெருக்கம் மூசா நபி தான். அவங்க தான் நெருக்கம், நம்ம நெருக்கம் கிடையாது. ரசூலுல்லாஹ் நெருக்கம் கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை விட நாங்க நெருக்கம்ங்கறாங்க. என்ன காரணம் என்றால், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த கொள்கையில நீ இல்ல, நாங்க இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தில் இருந்தாங்க, நீ இல்ல, நாங்க இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேத வசனங்களை மறுக்கல, அதற்கு கட்டுப்பட்டார்கள், அடிபணிந்தார்கள், அதை நாங்க செய்யறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத ஒரு மரணத்தை அடைந்து சொர்க்கத்திற்குரிய பாதையை நோக்கி சென்று விட்டார், அதை நோக்கி நாங்க போய்கிட்டு இருக்கிறோம்.
மறுமையில மூசா கூட நெருங்கி இருக்க போறது நாங்க தான், நீங்க இருக்க போறது இல்லை. அப்போ நிரந்தர உலகத்துல நாங்க அவருக்கு நெருக்கம். அப்ப அதனால் அவருக்கு அதிக நெருக்கத்திற்குரியவர்களாக நாங்க இருக்கிறோம். எனவே அந்த நோன்பை நீங்கள் வைப்பதை விட நாங்க வைக்கிறது அதிக தகுதி படைத்தது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெளிவுபடுத்தக்கூடிய ஒன்றை பார்க்க முடிகிறது. இந்த ஆஷுராவுடைய நோன்புல சில மக்கள்கிட்ட கருத்து வேறுபாடுல முக்கியமான ஒன்று என்னன்னா, ஒரு நோன்பு வைக்கணுமா 2 நோன்பு வைக்கணுமா, அதுல ஒரு பிரச்சனை. ஒரு பேச்சுக்கு 2 நோன்பு வைக்கணும்னா 9-10 வைக்கணுமா 10-11 வைக்கணுமா, இது இன்னொரு பிரச்சனை. ஒரு நோன்பு வைப்பது என்பது ஆஷுரா கிடையாது. அது நல்ல தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஆஷுரா என்பது 10ஆம் அன்றைக்கு மட்டும்தான், அந்த நாளுக்கு பேர் தான் ஆஷுரா. ஆனால் ஒரு நோன்பு என்பது ஆஷுரா இல்லை. 9-10 வச்சாதான் அது ஆஷுரா. எனக்கு நிர்பந்தம் என்னால வைக்க முடியல, அது மார்க்கம் யாரும் தடுக்க போறது இல்லை. 9 வச்சோம், 10ல காய்ச்சல் வந்துருச்சு, இல்ல நீ 10 வச்சே ஆகணும் அப்படிலாம் மார்க்கம் சொல்லாது. அல்லது 9ல காய்ச்சல் வந்துருச்சு, மாதவிலக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு நீ 10 வைக்காதெல்லாம் மார்க்கம் தடுக்காது. நான் 9 வைக்க முடியும் அல்லது 10 வைக்க முடியும், நான் 1 விட்டுருவேன் அப்படிங்கறது மார்க்கம் நமக்கு வழிகாட்டல. வைத்தால் 2 நோன்பையுமே வைக்க வேண்டும். அந்த 2 நோன்புக்கு தான் 1 வருட பாவம் மன்னிக்கப்படுது. அந்த 2 நோன்பு தான் அல்லாஹ்வுக்கு மிக பிரியத்திற்குரிய நோன்பாக பார்க்கப்படுகிறது என்பதை ஹதீஸில் இருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய செயல்பாட்டில் நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் வச்சது 10ஆம் நோன்பு வச்சாங்க, ஆனா 9 வைக்கல. என்ன சொன்னாங்க? அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் நான் வைப்பேன் அப்படின்னாங்க. சில மக்கள் என்ன சொல்றாங்க, இல்ல 10 தான் வைக்கணும். ஏன் வைக்கணும்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் வைக்கல, இல்ல ரசூலுல்லாஹ் என்ன பண்ணல, 9 வச்சாங்களா, வைக்கல. ரசூலுல்லாஹ் வைக்கல, நாமளும் வைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. ரசூலுல்லாஹ் செய்யல அதனால செய்யக்கூடாதுங்கிறது மார்க்கம் சொல்லி தரல. அப்படி ரசூலுல்லாஹ்வின் சொல்லும் சொன்னா, ரசூலுல்லாஹ்வின் செயலும் சொன்னா, சில இடத்துல ரசூலுல்லாஹ் அங்கீகரிப்பாங்க, கரெக்ட் தான். இப்ப சுபூஹ் தொழுகைக்கு பின்னால், அதாவது முன் சுன்னத்தை ஒருவேளை நீங்க தவற விட்டுட்டா என்ன செய்யலாம், பின்னால் தொழுவலாம். ரசூலுல்லாஹ் என்னைக்காவது செஞ்சாங்க ஹதீஸ்ல பார்க்க முடியுமா? பார்க்கல. அல்லது ரசூலுல்லாஹ் எங்கேயாவது வழிகாட்டி இருக்கிறாங்க, நீங்க செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்களா? கிடையாது. ஹதீஸ் எடுத்து பாருங்க, செய்வதை ரசூலுல்லாஹ் கண்டுகொள்ளல, அதை ஒரு பொருட்டா எடுக்கல, செஞ்சுட்டு போனா அனுமதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய செயல் வடிவ சுன்னத்தை அதில் பார்க்க முடியாது, சொல் வடிவ சுன்னத்தை நீங்க பார்க்க முடியாது, அங்கீகாரம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் பாங்கினுடைய முக்கியத்துவத்தை எவ்வளவோ இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. வாழ்நாள் ரசூலுல்லாஹ் பாங்கு சொல்லி நீங்க ஹதீஸ் பார்க்க முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல நபி தானே சொல்லி இருக்கிறாங்க, சீட்டு குலுக்கி போடுற அளவுக்கு முக்கியம், நன்மை, போட்டி போடுங்க, சண்டை போடுங்கிற அளவுக்கு முக்கியம். ஆனா நபி சொன்னாங்கன்னு ஏதாவது ஒரு ஹதீஸ்ல இருக்குதா? கிடையாது. நபி செஞ்சாதான் சுன்னத்துங்கிறது இல்லை, நபி வழிகாட்டிதான் சுன்னத்து. இது செய்யுங்கப்பா மார்க்கம் தான் அப்படின்ட்டு அது மார்க்கத்தினுடைய ஒரு அமல்ல, கடமையில ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அது வந்துவிடும். அப்ப அந்த அடிப்படையில் நான் செய்வேனுங்கிறதுல ரசூல் என்ன சொல்றாங்க, எனக்கு ஹயாத்தா கொடுத்தா நான் செய்வேன்னு என்ன அர்த்தம்? இது அமல்ல ஒன்று ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கிறாங்க, வஃபாத் ஆகுறாங்க, அது முக்கியம் இல்லை, இது அமல்களில் ஒன்று என்ற அடிப்படையில் 9-10 வைக்கப்படுகிற நோன்பு தான் ஆஷுரா என்று புரிந்து கொள்ள முடியுது. சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 10-11 வைப்பாங்க. இதுல ரசூலுல்லாஹ் மாறு செய்ய சொன்னாங்க, 10-11 மாறு தானே, அவன் 10 மட்டும் தானே வச்சான், 9-10 மட்டும் தான் மாறு செய்வதா, 10-11 மாறு செய்வது இல்லையா? எனவே 10-11 வைக்கலாம். 10-11 வைக்கலாம்னா நபியால் உடனே வைக்க முடியுமே, அடுத்த நாள் உயிரோடு தான் இருந்தாங்க. ஒரு பேச்சுக்கு 10-11 வைக்கலாம்னா யார் முதல்ல வைக்க முடியும்? நபியால வைக்க முடியும். 10 வச்ச ரசூலுல்லாஹ்க்கு மறுநாள் 11 வைக்க தெரியாதா? அப்ப ஏன் அடுத்த 1 வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும்னு ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க? அப்ப மார்க்க வழிகாட்டுதலே 9-10 என்பதுதான். எனவே பிறை 9 பிறை 10 வைக்கப்படுகிற நோன்புக்கு பேர் தான் ஆஷுரா. நீங்க விரும்பி ஒருத்தர் திங்கள் வியாழன் வச்சுக்கிட்டே வராரு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கிறார், அப்படி 11 வைக்கிறார், அப்படின்னா மார்க்க அவரை தடுக்க போறது இல்லை. ஆஷுரா நோன்பு என்றால் முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 9 பிறை 10 வைக்கப்படுகிற நோன்புதான் என்பதை ஹதீஸ்கள் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை இந்த நேரத்தினுடைய தகவலாக சொல்லி, நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் ஆஷுரா நாளினுடைய 9வது பிறை, அதாவது முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது பிறை, நாளைய சனிக்கிழமை நோன்பு வையுங்கள், நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆஷுரா தினம், அன்றைய நாளும் நோன்பு வையுங்கள் என்பதை நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.